நம்ம ஸ்கூலில் தடுக்கி விழுந்தா ஃபங்க்ஷன் தான் நடக்குது. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக பட்டிமன்றம் நடக்குது. எல்லா பட்டிமன்றத்துலேயும் எங்கள் வாப்பா தான் நடுவராக இருக்குது. நடுவராக இருந்துட்டு உங்கள் முன்னாடி ஓவராக சீன் போடுவார். பயங்கர மொக்க காமெடியாக பண்ணுவார். காட்டு மொக்கையாக இருக்கும். நீங்களாம் நம்ம சார் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சிரிப்பு வரலனா கூட சிரிக்கிற மாதிரி நடிப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு காமெடி பண்ண ரொம்ப பிடிக்கும். காமெடி பண்ணால் நீங்கள் மனசார சிரிப்பீங்க. இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு செல்ஃபோன் வரமா இல்லை சாபமா? முன்னாடி எல்லாம் செல்ஃபோன் கிடையாது. மூக்குக்குள்ளே கையை விட்டுனோன்னாங்க, காதுக்குள்ளே சாமியை விட்டுனோன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோனை தான் நோண்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் செல்ஃபோன் இல்லைன்னா கூட கை பரப்பரன்னு நடுங்க ஆரம்பிக்குது. கோபம் வந்து மனுஷ எல்லாருமே மிருகமாகிட்டு இருக்காங்க. ஆனால் செல்ஃபோனை தேவைக்கு பயன்படுத்தினா நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம சமுதாயத்துக்கு நல்லது, நம்ம ஊருக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம உலகத்துக்கு நல்லது, நம்ம இன்மை வாழ்க்கைக்கும் நல்லது, நம்ம மறுமை வாழ்க்கைக்கும் நல்லது. முதலாவது செல்போன் வரம்தான் என்று பேச நம் பள்ளி மாணவியை மேடைக்கு அழைக்கிறேன்.
பார்த்தால் அடுத்ததாக செல்போன் சாபமே என்று பேச நம் பள்ளி மாணவியை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு செல்போன் சாபம் தான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். காலம் பொன் போன்றது. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்தையும் நேரத்தையும் எப்படி கழிக்கிறோம்? எந்த நேரமும் குமரி பொண்ணு மாதிரி குளிச்சு கிடந்து செல்போனை பார்க்கிறோம். நேற்று யூடியூப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பொம்பளை எங்க வீட்டுக்காரரோட அந்த ஹீரோவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அதே மாதிரி ஒரு கல்லூரி மாணவி காலேஜ்ல எக்ஸாம் கட்டடிச்சு எக்ஸாம் எழுதாட்டியும் பரவாயில்ல ஒரு ஹீரோவை பார்க்க பல மணி நேரம் வெயிலில் காத்திருக்கு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா எக்ஸாம் என்னங்க பெரிய எக்ஸாம் கூட அடுத்த தடவை எழுதிக்கலாம். ஆனா இந்த ஹீரோ அவரை பார்த்தாலே போதும்னு பேட்டி கொடுக்குது. எக்ஸாமை விட அந்த ஹீரோ தான் எனக்கு முக்கியம் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் என்று கமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டென்ஷன் ஆகி செல்போனை உடச்சிடலாம் போல இருக்கு. இதாச்சும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணு ஒரு பேட்டி கொடுத்திருக்கு. அதை பார்த்துட்டு செல்போனை சுக்குநூறா உடச்சிட்டேன். ஒரு பொண்ணு நான் அந்த ஹீரோவுக்கு அக்காவாக இருப்பேன், தங்கையாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன். இப்படி ஒரு பேட்டி, இப்படி ஒரு கேவலமான கருத்தை யூடியூப்ல பார்த்தேன். பார்த்த உடனே செல்போனை உடச்சிட்டேன். செல்போன்ல போய் யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை திறந்தாலே பரபரப்பான நியூஸ் தான். இவர் அப்படி பண்ணினாரு, அவர் இப்படி பண்ணினாரு, இவர் இதை உண்டாக்குனாரு, அவர் அதை உண்டாக்குனாரு, இவர் இப்படி செஞ்சாரு, அவர் அப்படி செஞ்சாரு, இவர் மேல இருந்து குதிச்சாரு, இவர் கீழே இருந்து குதிச்சாரு. நான் கரும்பு சாறு குடிச்சேன், என் ஃப்ரெண்டு பாதாம் பால் குடிச்சான், நான் அந்த கடையில போய் பொருள் வாங்கினேன், அந்த கடை ஒண்ணுக்கும் ஆகாது, வேஸ்ட். நான் இந்த கடையில போய் பொருள் வாங்கினேன், இந்த கடை நல்லா இருக்கு. இஷ்டத்துக்கு ஒரு கடையில பணம் வாங்கி சில யூடியூப் பிரபலங்கள் நம்மளை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் செத்தா கூட அந்த சாவு நியூஸை நம்ம தான் முதல்ல போடணும்னு ஃபேஸ்புக்ல வேக வேகமா போட்டி போடுற சில பேரை பார்க்க முடிகிறது. எனவே செல்போன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சு சாவக்கொலிக்க அனுப்பிடும். எனவே செல்போன் நமக்கு சாபமே 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 என தீர்ப்பளிக்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ தீர்ப்பு சொல்கிற நேரம். ஒன்று இந்த பக்கம் தீர்ப்பு சொல்லணும், இல்லைன்னா இந்த பக்கம் தீர்ப்பு சொல்லணும். எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லலான்னு எனக்கே தெரில. ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும். நான் இங்கே என்ன தீர்ப்பு கொடுக்குறேனோ அதுதான் ஃபைனல். நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சரியில்லைனா சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஆனால் இங்கே நான் கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல். ஏன்னா நான் தான் இங்கே சுப்ரீம் லீடர். இன்னைக்கு செல்ஃபோனை திறந்தாலே நிறைய முஸ்லீம் பொண்ணுங்க இடுப்பை வளைச்சிட்டு ஹிஜாப் போட்டு டான்ஸ் ஆடுறதா பார்க்க முடியுது. ஏமா இப்படி டான்ஸ் ஆடுறேன்னு கேட்டால் நான் கண்ணியமான முறையில் ஹிஜாப் போட்டு தான் டான்ஸ் ஆடுறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன அசிங்கம் இருக்குது? நான் என்ன ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டால் டான்ஸ் ஆடுறேன், இல்லை அக்கில் கட்டிட்டா டான்ஸ் ஆடுறேன்னு கேட்குறாங்க. இன்னும் நம்ம ஒரு மேலப்பாளையம் முஸ்லீம் பொண்ணுங்க யாரும் ஹிஜாப் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கல. அதுவரையும் சந்தோஷம். எனவே செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய சாபமே சாபமே சாபம்னு தீர்ப்பளிக்க போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் வீட்டில் உங்கள் ஆப்பா செல்லில் 10% தான் சார்ஜ் இருக்கும், அதனால் சார்ஜ் போடுவார். எங்கம்மா செல்லில் 5% தான் சார்ஜ் இருக்கும், அதனால் எங்கள் ஆப்பா செல்லை ஒரு வீட்டில் எங்கம்மா சார்ஜ் போடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு சார்ஜர் தான். எங்கள் வீட்டில் எது 24 மணி நேரம் வேலை செய்கிற எங்கள் வீட்டில் ஒரே ஆள் எங்கள் வீட்டு மொபைல் சார்ஜர் தான். டெய்லி ஒப்பாதி வச்சு அழுவோம். இதுக்காண்டியாவாச்சு செல்ஃபோன் சாபமேன்னு தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் நான் செல்ஃபோன் வரம் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு மிக்சி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இஞ்சி பூண்டு அரைக்க பயன்படுத்துகிறோம், ஜூஸ் போட பயன்படுத்துகிறோம், இட்லி சட்னி அரைக்க பயன்படுத்துகிறோம். கிரைண்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அரிசி மாவு அரைக்க பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி செல்ஃபோனை தேவைக்கு பயன்படுத்தணும். ஃபோன் பேசும்போது பயன்படுத்த வேண்டும். ஏதாவது உருப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ள பயன்படுத்த வேண்டும். மீதி நேரம் எல்லாம் நம்ம செல்ஃபோனை தொடாமல் இருக்கணும். இன்றைக்கி நிறைய ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? கிளி மாதிரி அழகான கொண்டாடிய பக்கத்தில் வச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் விளையாடாமல் குடும்பம் நடத்தாமல் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனவே செல்ஃபோன் ஒரு மிஷின், அதை அளவோடு பயன்படுத்தி நன்மை பெறுவோம். எனவே செல்ஃபோன் வரம்தான் 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 என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி.